இவரே நம் கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கே நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரை மகிமையோடு என்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரை மகிமையோடு என்று நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை நாம் திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். எல்லா புனிதர்களுடைய இறப்பு தான் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சிலருடைய பிறப்பு விழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது என்றால் அது அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவும் அதில் அடங்கும். அதே சமயம் அது ஒரு பெருமைக்குரிய காரியமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சிறப்பான நாளில் அன்னை மரியாளை பிறப்பித்த கடவுள் அவர் வழியாக மீட்பு திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளில் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறை திட்டத்தை நாமும் உணர்ந்து மரியாளை போல செயல்பட இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரும் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது, ஆண்டவன் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும். ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது.
நிலை கண்ணுற்றாரே. அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். எளியோர்க்கு வாழ்வு உண்டு என்றார். எல்லாம் எல்லாருக்கும் சமம் என்றார். உண்மையின் தெய்வம் அவர், உயிருள்ள தெய்வம் அவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். பாவிக்கு மன்னிப்பு உண்டு என்றார். செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். செல்லமாய் ஏழை அரவணைத்தார். நீதியின் தெய்வம் அவர், நிலையான தெய்வம் அவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. ஆண்டவன் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும். ஆன்மாவின் ராகமிது, இன்னான்மாவின் ராகமிது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உன்னிடம் இருந்தே உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே,
உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஒரு மிக சிறந்த மீட்பு திட்டத்திலே இந்த ஒரு நாள் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் ஆபிரகாமிலிருந்து தன்னுடைய மீட்பு திட்டத்தை தொடங்கியவர். அந்த மீட்பு திட்டத்தை ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவர் உயர்த்தி எடுத்து சென்றிருக்கிறார். இது மனிதர்களுடைய மீட்புக்கான ஒரு அடையாளமாக இருப்பதனால் இதை நாம் ஆழமாக சிந்திக்கவும் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். கடவுள் மீட்பு திட்டத்தை ஏற்படுத்தினார் என்பதை நாம் ஒரு பொதுவான ஒரு கருத்தியலாக உள்ளத்திலே வைத்து பயணிக்க முடியாது. அதை இன்னும் ஆழமாக ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடவுள் மனிதர்களை அன்பு செய்தாரா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிற பொழுது, அவர் இவ்வாறு நம்மை அன்பு செய்தார் என்று நாம் உணர்வதற்கும் அதையே பிறரோடு பறைசாற்றுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வியந்து அவர்களுக்கே புரியாத ஒரு புதிராக அநேக அந்த உண்மைகள் இந்த பிரபஞ்சத்திலே புதைந்து கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களுடைய விளக்கங்களையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் கடவுளுடைய எண்ணத்தை யார் அறிய முடியும்? கடவுளுடைய திட்டங்களை யார் அறிய முடியும்? ஆகவே தான் பல காரியத்தை நாம் சிந்திக்கிற பொழுது, கடவுளுடைய பார்வையிலிருந்து நாம் அதை பார்க்க முயற்சிக்கிற பொழுது, நமக்கு எஞ்சி இருப்பது ஒரு விதமான உணர்வற்ற ஒரு நிலை என்று நாம் சொல்ல முடியும். அதில் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பேச்சற்ற ஒரு உணர்வற்ற நிலைக்குத்தான் அந்த விந்தைகள் எல்லாம் நம்மை தள்ளுகிறது. அப்படித்தான் அந்த மீட்பு திட்டத்தில் நம்ம பல காரியத்தை பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்மை ஒரு வியப்புக்குரியதாக மாற்றுகிற, வியப்புக்குரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கிற ஒரு விழா என்றால் அது அன்னை மரியாள். அதனால தான் இந்த திரு அவையில் அன்னை மரியாளை பற்றி நாம் பேசுகிற போது ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை கடவுள் என்கிற நிலையில் நம்ம அன்னை மரியாளை வைக்கலை. அப்படி யாராவது வைத்து பேசி கொண்டிருந்தால் அதுக்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. அன்னை மரியாளை இந்த திரு அவை கடவுளுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடாக நம்ம முன்வைத்து பார்க்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். புனிதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை திரு அவை கொடுத்துதான் இந்த தாய் மரியாளினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உற்று பார்க்க நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் தாய் மரியாளினுடைய பிறப்பு விழாவும் இன்று ஒரு புதிய இடம் பெறுகிறது. துவக்க வரையிலே நான் சொன்னது போல எல்லாருடைய இறப்பும் தான், புனிதர்களுடைய இறப்பு நாளை தான், விண்ணக பிறப்பு நாளை தான் நம்ம ஃபீஸ்ட் டே என்று பெயர் கொண்ட திருநாள் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அன்றுதான் அவர்களுக்கு விழா எடுக்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளுக்கு இறப்பின் நாள் என்று ஒன்றுமே இல்லை. அவருக்கு விழா நம்ம எடுக்கக்கூடிய நாள் பிறப்பின் நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்திலே பிறந்த அந்த நேரம் முதலாகவே அவருடைய மீட்பு திட்டத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயம் அன்னை மரியாளையும் ஏதோ ஒரு 10ஓடு 1ஆக அவர் பிறப்பெடுக்க செய்யவில்லை. மாறாக மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக அவரை முன்குறித்து அவரை ஒரு பிறப்பிலேயே வித்தியாசப்படுத்தி பிறக்க செய்த ஒரு பெருமைக்குரிய அடையாளமாகத்தான் அன்னை மரியாள் இருக்கிறார்கள். நம்முடைய திரு அவையினுடைய பல்வேறு நூல்களில் இதெல்லாம் அன்னை மரியாளுடைய பிறப்பினுடைய ஆழம் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டென்றால் அது இந்த பிறப்பினுடைய அடையாளத்திலே நமக்கு நிறைவான ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட தாய் மரியாள். எதற்காக இந்த தாய் மரியாளை இன்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும்? தாய் மரியாள் அவருடைய பிறப்பு முதலாக அவருடைய இறப்பு வரை, ஏன் இறந்தும் கூட இன்றைக்கும் அன்னை மரியாள் திரு அவையிலே மிகச்சிறந்த அடையாளமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக இடத்திலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள். அந்த காட்சியிலெல்லாம் இந்த மனுக்குலத்தை பற்றிய கவலை, மனுக்குலத்தை பற்றிய மீட்புக்கான அந்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிற தாயாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த தாய் நமக்கு ஒரு வெற்றியின் தாயாக இருக்கிறார். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பை கொண்டாடுகிற நமக்கு அன்னை மரியாள் சொல்லுகிற காட்டுகிற ஒரு அடையாளம் வெற்றியின் அடையாளம். இவர் வெற்றி தாய், மதர் ஆஃப் விக்டரி என்று நம்ம சொல்ல முடியும். திருவெளிப்பாடு 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வெற்றி பெற்று தந்தையினுடைய அரியணையில் வீற்றிருப்பது போல. இயேசு சாமியினுடைய வார்த்தையாக அது வைக்கப்படுகிறது. நான் வெற்றி பெற்று தந்தையினுடைய அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எல்லோருக்குமே என்னோடு எனது அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதாக அது அமைந்திருக்கிறது. அப்போ வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு மகனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அரியணையில் இடம் கொடுக்கிறார். இப்போ இந்த அன்னை மரியாளை நம்ம இவ்வளவு தூரம் உயர்த்துவது சரிதானா என்று ஒருத்தர் யாராவது சந்தேகித்து கேட்டால் கண்டிப்பாக இது சரியான செயல் என்பதை இந்த திருவெளிப்பாடு 3:21 நமக்கு அடையாளப்படுத்துகிறது. தோல்வியடைந்த மனிதர்களை அல்ல, வெற்றி அடைந்த தாயைத்தான் இன்று நாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பிலேயே கடவுளுடைய திட்டத்தை தான் இன்று நாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திடீரென்று கடவுள் கூட்டத்திலிருந்து ஒரு நபரை தெரிந்தெடுக்கவில்லை, மாறாக இந்த தாயை தன்னுடைய மகனுக்குரிய ஒரு நல்ல தளமாக கடவுள் முன்னரே முன்குறித்து வைத்தவாறே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சிறப்பு பிறப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதில் அன்னை மரியாளுடைய பங்கு என்ன? அன்னை மரியாள் வெற்றிக்கான ஓட்டத்தை ஓடினார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? கடவுள் தானே எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஒருவேளை சிந்தித்தோம் என்றால், கடவுளுடைய திட்டத்தை மறுதளிக்கக்கூடிய, கடவுளுடைய திட்டத்திலே பயணிக்க விரும்பாத ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த எல்லோருக்கும் கடவுள் சுதந்திரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார், விருப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த விருப்பத்தில் எல்லாம் கடவுளை விட்டு விலகக்கூடிய, கடவுளுடைய மீட்பு திட்டத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. பல இடத்துல அன்னை மரியாள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்தில் தன்னை முழுவதுமாக இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பயணித்து அந்த உணர்வை அவர்கள் உண்மையாக்கி தந்தார்கள். அதிலே தான் அன்னை மரியாளுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. நமக்கு எங்கே தெரியுதா, இதெல்லாம் எங்கேயாவது எழுதியிருக்குதான்னு நீங்கள் கேட்டால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் அவர் பெருமை பாராட்டவில்லை, பெருமை கொள்ளவில்லை. பல இடத்துல அவருடைய பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்தது, அவருடைய பெயருக்கு அவமானம் வந்தது. இந்த சூழல்களில் எல்லாம் அன்னை மரியாள் எங்கே இருந்தார்கள்? அந்த இடத்திலே தான் இருந்தார்கள். இயேசுவுக்கு எப்பொழுதெல்லாம் கெட்ட பெயர் வந்ததோ, இயேசுவை அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவமானப்படுத்த நினைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் செய்தி அன்னை மரியாளுக்கு போய்கொண்டு தான் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தாய் மரியாள் அந்த இயேசுவினுடைய பாடுகளின் போது உடன் இருந்தார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். அவர் மகனினுடைய இந்த நிலையை பார்த்து அவமானப்படவில்லை, அல்லது அந்த நிலையை காண ஒட்டாத கண்களோடு நான் எப்படி நிற்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் ஓடிவிடவில்லை, மயங்கி கீழே விழவில்லை. அன்னை மரியாள் அந்த இடத்திலே நின்று மகனோடு சிலுவை பயணத்தை மேற்கொண்ட தாய். அதில் தான் நம்ம தாய் மரியாளுடைய அந்த விண்ணக வெற்றிக்கான அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாள் வெற்றியின் தாய் என்பதை நாம் இந்த இடத்துல தான் உறுதி செய்கிறோம். ஆகவே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தாய் வெற்றியடைந்த தாய் என்பதனாலே தான் திருவெளிப்பாடு 3:21 படியான அந்த ஒரு வார்த்தை அன்னை மரியாளுக்குரிய வார்த்தையாக, அது உண்மையான வார்த்தையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கண்டிப்பாக நம்ம தாய் மரியாளுக்கு இதை சொல்ல முடியும். ஆண்டவரோடு வீற்றிருக்கிற, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த அரியணையில்
பெருமையோடு வீற்றிருக்கிற அந்த மகிமையை தாய் மரியாள் கண்டிப்பாக பெற்றிருக்கிறார். காரணம், இவர் வெற்றி பெற்ற தாய். ஆகவே இந்த அருமையான நாளில் அன்னை மரியாளினுடைய பிறப்பு கடவுளுடைய திட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த பிறப்பை அருமையாக வாழ்ந்து நிறைவு செய்த தாய் அன்னை மரியாள். அதே போல தான் நம்முடைய பிறப்பும் கொண்டாடப்பட முடியும். இன்றைக்கி எல்லோருமே பர்த்டே கொண்டாடுவார்கள். ஆனால் வெற்றி அடைந்த பிறகு நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பிறப்பு விழா தான் உண்மையான ஒரு பிறப்பு விழாவாக இருக்க முடியும். அதனால தான் நம்முடைய மனிதர்களுக்கான அந்த பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவதை விட அவர்கள் விண்ணகத்தில் பிறந்த விழாவைத்தான் நம்ம புனிதர்களுக்கு கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு நம்முடைய பிறப்பை நினைத்து பார்ப்போம். கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்ததை போல அதே நம்பிக்கையோடு அதே ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். நான் இந்த பிறப்பை எப்படி எடுத்து செல்கிறேன், நான் இந்த பிறப்பை எப்படி வாழ்ந்து கடவுளுக்கு உரிய நல்ல அடையாளமாக இருக்கிறேன், நான் இந்த பிறப்பை எப்படி கடவுளுக்கு உரிய மகிமையோடு நான் இணைத்து கொள்ளப் போகிறேன், இந்த சவால்களோடு தான் நம் அன்னை மரியாள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சவால்களோடு தான் நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளை மரியே வாழ்க என்று மகிமைப்படுத்துவதோ, அல்லது அன்னை மரியாள் வாழ்க வாழ்க என்று கோஷமிடுவதோ, அல்லது அன்னை மரியாளுடைய பெயராலே ஒரு திருப்பயணத்தை ஒரு 10 நாள் 20 நாள் நாம் மேற்கொண்டு விட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வதோ அன்னை மரியாளுக்கு பெருமை சேர்க்காது. மாறாக யாரெல்லாம் இந்த மீட்பு திட்டத்தை உணர்ந்து அந்த மீட்பு திட்டத்திலே கடவுளோடு பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தாய் மரியாளுக்கு மகிமை சேர்க்கிறார்கள். அவர்கள்தான் தாய் மரியாளினுடைய அந்த அடையாளத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள். ஆகவே அன்பு இறை சமூகமே, இந்த அருமையான நாளில் நாம் சிந்திப்போம். அன்னை மரியாளுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் நாள். காரணம், கடவுள் இந்த மீட்பு திட்டத்தை நெருங்கி வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட போகிறார் என்பதற்கான ஒரு முன் அடையாளமான பிறப்பு தான் தாய் மரியாளுடைய பிறப்பு. அதோடு கடவுள் விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் அந்த மீட்பு திட்டம் வித்தியாசமாக எடுத்து செல்லப்படுகிறது. இதை அறிந்து கொள்ளத்தான் தாய் மரியாள் இன்றைக்கு அவருடைய அந்த உடனிருப்பை நம்மோடு வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அன்னை மரியாள் வெற்று பெருமைக்கோ, அன்னை மரியாள் ஒரு வெறுமையான ஒரு அடையாளத்திற்கோ தன்னை கையளித்தவர் அல்ல. அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி நாம் உண்மையுள்ள சாட்சிகளாக கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதைத்தான் தாய் மரியாள் இன்றைக்கு விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த தாயினுடைய உன்னதமான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உணர்ந்து நாமும் இந்த தாயை போல ஒரு உயிருள்ள சாட்சியாக பயணித்து நம்முடைய பிறப்பையும் ஆசீர்வாதமான பிறப்பாக மாற்றி கடவுளுக்கு முன்பாக ஒரு விண்ணக பிறப்பினுடைய வெற்றியை பெற்று அவருடைய அரியணையில் அன்னை மரியாளுடைய தோழமையில் நாமும் அந்த இடத்திலே இருந்து கடவுளை மாற்றிப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். அருளை கொடுக்கிற கடவுள் அந்த அருளில் நாம் பயணிக்க உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து பாவத்தை தவிர்த்து ஆண்டவருடைய பெருமைக்காக நாம் பயணிப்போம். இறைவன் கண்டிப்பாக உங்களையும் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய சிறப்பு திரு பயணத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். ஆமென். இதோ உமது அடிமை பணிந்து நான் வந்தேன், தாய்மறி போல் காணிக்கை கொடுக்க நானும் வந்தேன். இதோ உமது அடிமை பணிந்து நான் வந்தேன், தாய்மறி போல் காணிக்கை கொடுக்க நானும் வந்தேன். மோர இறைவா ஏற்றருள்வீரே, திருப்பலியின் வரங்கள் பொழிந்திடுவீரே. மோர இறைவா ஏற்றருள்வீரே, திருப்பலியின் வரங்கள் பொழிந்திடுவீரே. இதோ உமது அடிமை பணிந்து நான் வந்தேன், தாய்மறி போல் காணிக்கை கொடுக்க நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மனிதரான உமது ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்தவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திரும்ப நன்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு புது பிறப்பளிக்க வல்லவர். இவருடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு உணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் இணைந்து மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவன் படைப்பாள் அற்புதம் நிகழ்ந்ததுவே, அன்னையின் பிறப்பாள் அகிலமும் மகிழ்ந்ததுவே. ஆண்டவன் படைப்பாள் அற்புதம் நிகழ்ந்ததுவே, அன்னையின் பிறப்பாள் அகிலமும் மகிழ்ந்ததுவே. வாழ்த்துக்கள் பாடி வண்ண மலர் தூவி அருள் மலர் வேண்டிடுவோம். வாழ்த்துக்கள் பாடி வண்ண மலர் தூவி அருள் மலர் வேண்டிடுவோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, our beloved mother. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, our beloved mother. அன்னையவள் அமளியாய் உதித்தாளே, என்னையவள் தேர்ந்து எடுத்தாளே. அன்னையவள் அமளியாய் உதித்தாளே, என்னையவள் தேர்ந்து எடுத்தாளே. உன்னையவள் உயர்த்திடுவாரே, உலகிற்கே ஆரோக்கிய தாயானாய். உன் பிறப்பாள் விண்ணவர் மகிழ்ந்தனரி, உன் பிறப்பாள் மன்னவர் நெகிழ்ந்தனரி. உன் பிறப்பாள் விண்ணவர் மகிழ்ந்தனரி, உன் பிறப்பாள் மன்னவர் நெகிழ்ந்தனரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, our beloved mother. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, our beloved mother. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.